கண்மலை நீ, எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். சொல்லுமா, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது இருமையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் அந்த மகிமைதனை காண்போம். வருடங்களை உமது இருமையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் அந்த மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். ஆயுசு இருக்கும் காலம் வரை அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோமா? இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 42 அதிகாரம் 21 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என்னால் என்ன செய்வதில்லை 44 மன்னிக்கோ 44 21 நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. யார் யாரால் மறக்கப்படுவதில்லை? நான் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. ஏனென்றால் என்னை உண்டாக்கினவர் என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், என்னை உள்ளங்கையில் வைத்திருக்கிறவர், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என்னை தெரிந்து கொண்டவர், என்னை மறப்பதே இல்லை. சொல்லுங்க, என்னை மறப்பதே இல்லை, என்னை மறப்பதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2019 இதே வார்த்தையை தான் ஆண்டவர் எனக்கு தந்தார். நான் 2 வாரத்துக்கு முன்னால் தம்பி தாவீது வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டில் ஒரு 6-7 வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் அவன் வீட்டில் வச்சுருக்கிறான். பாத்து பசியில், இங்கே இல்லை. அதில் பார்த்தா 2019 இதே வாக்குத்தத்தத்தை தான் நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் இந்த 6 வருஷம் கழிஞ்சு 7வது வருஷத்தில் இதே வாக்குத்தத்தத்தை ஏன் ஆண்டவர் எனக்கு தந்தார் என்பதை உங்கள் மத்தியில் நான் சொல்லணும். ஏன்னா அது சொல்லலை அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தைக்கு என்ன இல்லை? வேல்யூ இல்லை. இந்த வார்த்தைக்கு என்ன இல்லை? சத்தமாக சொல்லுங்கள், இந்த வார்த்தைக்கு என்ன இல்லை? நான் ஏற்கனவே சொல்லினேன், அவர் மாறாதவர். ஆண்டுகள் என்ன செய்வதில்லை? முடிவதில்லை. அவர் என்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார், என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், என்னை உலக தோற்றத்திற்கு முன்பதாக தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை அபிஷேகித்திருக்கிறார். அதனால் நான் அவர் யார்? அவர் யார்? மாறாதவர். அப்படி தானே? ஸோ இந்த வாக்குத்தத்தத்துக்காக நான் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி சொல்லுகிறேன். கடந்த 2019 இந்த வாக்குத்தத்தம் தந்தபோது நான் அந்த வருஷத்தில் 2019 நாமும் நம்முடைய சபையும் கடந்து வந்த சில பாதைகள்
இங்கே இருக்கிற நம்மில் யாரும் மறக்கவே இல்லை. ஆனால் இந்த வார்த்தை மட்டும் நம்மை தேற்றினது. ஆமென். என்ன அதிகமாக தேற்றிச்சு. ஸோ இந்த வருஷத்துக்கு, இந்த புதிய வருஷத்துக்கான வாக்குத்தத்தங்களுக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். இந்த 21 நாட்கள் ஜெபம், அந்த ஜெபத்தில் நான் அதிகமாக ஜெபிக்கும்போது ஆண்டவரிடத்தில் நான் கேட்கிற ஒன்று, ஆண்டவரே புதிய வருஷத்துக்கான வாக்குத்தத்தங்களை நீர் எனக்கு தாருங்க. மேக்சிமம் நான் நவம்பர் 15க்கு மேலே இந்த வார்த்தையை எடுத்து நான் பிரிண்டிங் கொடுத்துருவேன். ஸோ நான் எப்போவுமே பிரிண்டிங் பண்ணுற சென்னையில் இருக்கிற ஒரு சகோதரன் எனக்கு நவம்பர் 15ஆம் தேதி கரெக்டாக ஃபோன் அடிச்சிட்டாரு. ஐயா கார்டு அடிக்கலிங்களா? கார்டு நான் சொன்னேன், பிரதர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக நான் என்ன செய்கிறேன், வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், நீங்கள் அதுக்கு பிறகு எனக்கு அடித்து கொடுங்க. நவம்பர் 15 ஆச்சு. சோத்திரம். அந்த டிசம்பர் வரை நமக்கு அந்த ப்ரேயர் இருந்தது. ஸோ டிசம்பர் 2ஆம் தேதி நான் இங்கே இல்லை, நான் சென்னையில் இருக்கிறேன். ஸோ பாஸ்டர்ஸ் மீட்டிங்காக நாங்கள் தலைவர்கள் மீட்டிங்காக போனேன். இதுக்கு இடையில் நான் ரங்கத்துக்கு போயிருந்தேன். ஒரு நாள் ரங்கத்திற்காக நான் போயிருந்தேன். நான் அங்கே போயிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்க ராத்திரியில், ஆண்டவரே இந்த நவம்பர் மாதம் முடிய போகுது, இந்த வார்த்தை எனக்கு இன்னும் கிடைக்கல, நீர் என்னோடு பேசும், நீர் என்கிட்ட பேசும், இந்த வார்த்தையை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 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 பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 டிஸ்டர்ப் என்னுடைய ஸ்பிரிட்டில் என்னால் உணர முடிந்தது. சென்னைக்கு போயிருந்தேன். சென்னையில் போயிருக்கும்போது நானும் என்னோடு கூட தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் ஊழியம் செய்கிறதான ஒரு பாஸ்டர், அவரும் நானும் தான் ஹோட்டலில் ஒரு நாள் தங்கியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ராத்திரியில் தங்கி இருக்கும்போது நான் அதிகமாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே டிசம்பர் 4ஆம் தேதி ஆயிடுச்சு, நான் ஒரு வருஷமும் இதுவரை இந்த வாக்குத்தத்தத்துக்காக நான் இவ்வளவு போராடினதில்லை. இப்போ நான் உங்களுடைய சமூகத்தில் கேட்குறவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உட்காந்து அதிகாலையில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதிகாலை ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே இந்த சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். பேசும்போது எனக்குள்ள ஒரு விதமான ஒரு பயம், ஒரு விதமான என் ஆவியில் ஒரு கலக்கம் எனக்குள்ளே இருந்தது. அந்த கலக்கத்தினால நான் திடீர்னு எந்திரிச்சு தான் நான் திரும்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரே ஏன் இந்த கலக்கம், எதற்கு அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு வார்த்தையை தாங்க, சீக்கிரமாக வார்த்தையை தாங்கணும் போது ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் அப்போ நினச்சேன், ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறார். உண்மையில் சொன்னேன், இந்த வார்த்தை 2019 தந்தது தெரியும், ஆனால் 2019 தானான்னு எனக்கு தெரியலை. நான் தாவீது வீட்டுக்கு போகும்போது தான் அந்த இதே வாக்குத்தத்தத்தை அங்கே அவங்க சுவரில் ஒட்டி வச்சுருந்ததை பார்த்தேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். 2019 உன் வாழ்க்கையில் நீ மரணத்தின் பள்ளத்தாக்கில் மரண இருளில் நடந்தபோது கூட நான் உன்னை கைவிடலை, உன்னை மறக்கலை. அதே தேவன் இந்த நாளில் நீ கடந்து போகிற பாதை என்ன என்பது எனக்கு தெரியும், உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு தெரியாது. நீ மனதுக்குள் நீ கலங்குகிற கலக்கம் என்ன என்பது எனக்கு தெரியும் மகனே, என்ன என்பது எனக்கு தெரியும். இந்த அந்தமானுக்கு கொண்டு வந்தவர் நான், இந்த அந்தமான் தீவில் உன்னை நிற்க வைத்தவர் நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்பதை இந்த ஆண்டில் நான் உனக்கு ஒரு அடையாளத்தை உனக்கு நான் காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு அடையாளத்தை எனக்கு காமிச்சிருக்கிறார். ஸோ அதனால தான் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், என் ஆண்டவர் என்னை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. என் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். எது மறந்தாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை ஆண்டவர் மறக்க மாட்டார். அதை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தையை கொடுத்தவர் கர்த்தர். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்றே கர்த்தர் சொன்னார். இந்த வார்த்தையெல்லாம் நான் டிசம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே தான் பிரிண்டிங்கே கொடுத்து அனுப்பினேன். சென்னையில் பிரிண்டிங் ஆகும்போது பயங்கரமான மழை,
நான் வந்துட்டேங்க மழை. அவர் அனுப்புகிறவர் சொல்கிறார், ஐயா மழை குரியர் ஆஃபீஸ்காரன் எடுக்க மாட்டேங்கிறான். நான் சொன்னேன், கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஏற்ற வேளையில் இது சென்னையிலேருந்து வந்தது. எனக்குள்ள ஒரு ஆண்டவரே, நீர் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறீர், நீர் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. ஆனால் எனக்கு அந்த வார்த்தையை தந்த தேவன், நீர் ஜீவனுள்ளவர், நீர் மாறாதவர். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை கொடுத்த பின்பு எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வாரத்தில் நடந்த ஒரு சம்பவம், பாசமாவுடைய அப்பாவினுடைய மரண செய்தி. அது உண்மையிலே நாங்கள் எதிர்பாராத ஒன்று. யாருமே எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. எல்லா குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஷாக். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த திருப்பூர் பட்டணத்தில் ஒரு நல்ல நம்ம ஏஜி சபைக்கு தான் அவர் போயிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் அந்த சபைக்கு போவார். அங்கே சில சகோதரிகள் எல்லாம் வருவாங்க, அவங்களோட கூட இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த சபையில் இருக்கிற அநேகருக்கு அவர் ஒரு அப்பாவாக தான் இருந்தார், அநேகருக்கு அவர் ஒரு தகப்பனராக இருந்தார். எனக்கு திருமணமாகி 30-35 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் நேரிட்டு பேசுகிறதெல்லாம் ரொம்ப கம்மி. போனால் சோத்திரம், எப்போ நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கோம், எப்போ வந்தீங்க, ஊழியெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, அவ்வளவுதான் எங்களுடைய பேச்சுவார்த்தை. ஆனால் அதற்கு மேலே பேசக்கூடாது என்பது அல்ல, பேசுவோம். ஆனாலும் நாங்கள் அந்த லிமிட்டை விட்டு நாங்கள் என்ன செய்யலை, கடலில். அதனால் பாசம் இல்லை என்பது அல்ல. அவருக்கு நான் ஒரு மருமகன் என்பதை விட ஒரு ஊழியக்காரன் என்கிறதான ஒரு கனத்தை அவர்கள் கடைசி வரை எங்ககிட்ட நடத்தியிருந்தார். என்னிடத்தில் அதை வச்சுருந்தார். ஸோ சிலர்லாம் அன்னைக்கு பாசமாக நைட் ஊருக்கு அனுப்பும்போது உங்களில் பலர் என்ன வற்புறுத்துனீங்க, ஐயா நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், அவர் உயிரோடு கூட இருந்தார் என்றால், ஏதோ ஒரு சம்பவத்துக்கு நான் போனேன்னா முதல் கேள்வி கேட்கிறவர் என்னிடத்தில் அதுதான், சபையை விட்டுட்டு ஏன் வந்தீங்க பாரு. ஏனென்றால் கர்த்தருடைய வேலை என்பது கனத்திற்குரியது என்பது அவர் அதிகமாக அறிந்து வைத்திருந்தார். ஸோ இந்த சூழ்நிலைமையில் இந்த வார்த்தை என்னை அதிகமாக தேற்றிச்சு. இந்த வார்த்தையை கர்த்தர் இதற்காகத்தான் எனக்கு அன்றைக்கு அந்த சென்னையில் அந்த நான் தங்கியிருந்ததான அறையில் தேவன் மறுபடியும் எனக்கு இந்த வசனத்தை தந்து என்னை உயிர்ப்பித்தார் என்பதை நான் அன்றைக்கு புரிந்து கொண்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலைமையிலும் தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் என்பது இருக்கிறதே, அது மாறாத ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த 44வது அதிகாரம் ஆரம்பமே யாக்கோபை குறித்ததான வசனத்தின் ஆரம்பமாய் தான் இருக்கிறது. 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். அப்படின்னா என்ன? நான் சொல்ல போகிறேன் சில வார்த்தைகள், சில காரியங்களை உனக்கு நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீ கேள், நீ கேட்கணும். காதுள்ளவன், சத்தமாக சொல்லுங்க, காதுள்ளவன். காது இல்லைன்னா அடைச்சிக்கோ. காது இருந்தால் அன்னைக்கு வசனத்தை கேள். காது இருக்கிறவங்க கேட்கணும். ஆமேன். காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னுட்டு முதல்ல நான் உன்னை ஏன் மறக்கலை தெரியுமா? ஏன் மறக்கலை என்பதற்கு 2ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, உன்னை உண்டாக்கினவர். சொல்லுங்க, உன்னை உண்டாக்கினவர், தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர், உனக்கு துணை செய்கிறவருமாயிருக்கிற கர்த்தர். ஆமென். 3 காரியத்தை சொல்றார். 1, உன்னை உண்டாக்கினவர், தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர், 3, உனக்கு துணை செய்கிறவர். ஆமென். நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் நம்மை மறப்பது இல்லை என்றால், நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, என்னை அவர் உண்டாக்கினதுனால. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை அவர் உருவாக்கினதுனால, என்னை அவர் உருவாக்கினதுனால அவர் என்னை மறக்கவே மாட்டார், என்னை மறக்கவே மாட்டார். அப்படியே கீழே சொல்லிட்டு வரும்போது தான் 21வது வசனத்தில் அவர் சொல்றாரு, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். மறுபடியும் சொல்றார், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே,
நீ என்னால் என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. இந்த வார்த்தை யாரை பார்த்து பிரசங்கம் பண்ணும்போது எந்திரிச்சு அங்கங்கெல்லாம் போகாதாங்க. யாருக்காவது வேலைகள் இருந்தால் யாராவது 1-2 பேர் போயிருங்க, சரியா? ஸோ எல்லாரும் எந்திரிச்சு போனீங்கன்னா பின்னால் வர்றவங்க எல்லாரும் நம்மளும் போகணும் போவாங்க. இது ரொம்ப முக்கியமான காரியம். யாக்கோபே ஒரு இண்டிவிஜுவல் மேன், ஒரு தனி மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை தான். என்ன சொல்றாரு? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னதான ஒரு வார்த்தை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த யாக்கோபு பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களில் மிக முக்கியமான ஒருவர். இவர் முற்பிதாக்களில் ஒருவர். இவர் ஈசாக்கின் குமாரன். இவருடைய தாத்தா ஆபிரகாம். இந்த யாக்கோப் என்றாலே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது, அவன் ஏமாற்றுக்காரன், அப்பாவை ஏமாற்றினவன், அண்ணனை ஏமாற்றினவன் என்று சொல்லி அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் என்ற பட்டத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு நல்ல கவனிங்க. இதுல இந்த முதல் வசனத்தில் 2 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று யாக்கோபு, இன்னொன்று இஸ்ரவேலே. இஸ்ரவேல் என்பது யாக்கோபினுடைய பெயர் தான். இந்த பெயரே அவனுடைய சந்ததிக்கு என்னாச்சு, விளங்கிட்டு. இஸ்ரவேல் சந்ததியார், இஸ்ரவேல் தேசத்தார், இஸ்ரவேல் கூட்டத்தார், இஸ்ரவேல் மக்கள் என்று சொல்லி இந்த பெயரே அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆயிற்று தெரியுமா, வளங்கள் ஆயிற்று. ஸோ இந்த பெயர் எப்படி வந்துச்சு, இது பெயர் எப்படி மாறிச்சு? ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தில் படித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், யாக்கோபு தன் தகப்பனை விட்டு அவன் தூர தேசம் பிரயாணப்பட்டு போகிறான். போகிற வழியில் கர்த்தரவனை சந்திக்கிறார். சந்தித்து அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவன் பிரயாணப்பட்டு போய் அவன் திரும்பி கொண்டு வருவேன் என்று சொன்னதான வாக்குத்தத்த தேசத்திற்கு அவன் திரும்பி வருகிறான். பரிவாரங்களோடு, மிருக ஜீவன்களோடு, மனைவியோடு, வேலைக்காரர்களோடு கூட வரும்போது யாப்போக்கு என்கிறதான நதிக்கரையில் வந்தபோது அவன் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு அவன் தனித்து நின்றான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போது என்ன நடந்தது என்று சொன்னால் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் அதற்கு முந்தின வசனம் படிங்கம்மா. இல்ல 27 25 படிங்க, 26 இருந்து படிங்க. இங்க ஒரு யுத்தம் நடக்குது. தேவ தூதனுக்கும் தேவ மனுஷனுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு போராட்டம். இந்த யாக்கோபை அவனை போக விடாதபடிக்கு பிடிக்கிறான். பிடிச்சிட்டு பொழுது விடியும் மட்டும் அவரோடு கூட அவன் என்ன செய்கிறான்னா, யுத்தம் செய்கிறான், போராடுகிறான். அப்போ வேதம் சொல்லுகிறது, அவன் யாக்கோபு கேட்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை என்ன செய்ய மாட்டேன், போக விடேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை என்ன செய்ய மாட்டேன், போக விடேன், போக மாட்டேன். பொழுது விடுகிற வரையிலும் இந்த போராட்டம் நடக்கு. சோத்திரம். பொழுது விடிய வரையிலும். அப்ப அடுத்த வசனத்துல தான் நம்ம வாசிக்கிறோம், அங்கே தேவ மனுஷன் கேட்கிறான், உன்னுடைய பெயர் என்ன? அவன் என்ன சொல்றான், என்னுடைய பெயர் யாக்கோபு என்று சொன்னால் ஏமாற்றுகிறவன். எத்தன் ஏமாற்றுகிறவன். என் சகோதரனை ஏமாத்திட்டேன், எங்க அப்பாவை ஏமாத்திட்டேன், நான் இப்ப யாரா இருக்கிறேன், கொஞ்சம் பேசுங்க. யாரா இருக்கிறேன்? ஏமாற்றுக்காரன். நான் ஏமாற்றுக்காரன். ஒத்துக்கிட்டான். தான் ஒரு குற்றவாளி என்பதை ஒத்துக்கொண்ட போது ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர், இனி உன் பெயர் யாக்கோபு இல்லை, எத்தன் என்று சொல்லப்படல, இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி என்ன செய்தாய், மேற்கொண்டாயே. தேவனோடும் மனிதனோடும் போராடி அவன் தன்னுடைய பெயரை மாத்தினான். என்ன பேர் வச்சுக்கிட்டான் அவனுக்கு? பேரு
இஸ்ரவேல். ஆண்டவர் வைத்த பெயர். யாக்கோபு என்கிற பெயர் அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர். ஆனா இஸ்ரவேல் என்பது தேவன் அவருக்கு கொடுத்ததான ஒரு பெயர், ஸ்பெஷல் பெயர். அந்த பெயரை வாங்கிட்டான். இப்ப அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உனக்கு என்ன செய்கிறேன், நான் உனக்கு என்ன செய்கிறேன், துணை இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டவனை பார்த்து சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அப்போ ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எத்தனை உண்மையுள்ள வாக்குத்தத்தம் என்பதை நீங்க நல்லா பார்க்கணும். 121ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. யாரை காக்கிறவர்? இஸ்ரவேலை, யாக்கோப அல்ல. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் என்கிறதான ஒரு கூட்டத்தை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை, அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜனத்தை அவர் காக்கிறார். இன்றைக்கு வரை இன்றும் உலக நாடுகள் எல்லாமே ஒரு சின்ன தேசம் இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசம் அந்த தேசத்தை பார்த்து என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு? பயந்துக்கிட்டு தான் இருக்கு. அவன் தைரியமா இருக்கிறாங்க. அந்த தேசத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியவே இல்லை. காரணம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. ஆமா, ஒவ்வொரு நாட்டுக்கும் அநேக இராணுவ படைகள் இருக்குது. நம்ம தேசத்தை சுற்றிலும் அந்தமான சுற்றிலும் இராணுவம் இருக்கு. அவங்கெல்லாம் சில நேரம் ராத்திரி தூங்கிடுவாங்க. ஆனா இஸ்ரவேல் தேசத்தில் மட்டும் அதை பாதுகாக்கிறவர் தூங்குவதே இல்லையா? யார் அவர்? கர்த்தர். ஆமென். அவர் என்னை உருவாக்கினவர். ஆமென். அவர் நல்லா கவனிங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறவர். நீங்க தூங்கலாம், ஆனா ஏசப்பா ஒரு நாள் தூங்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை காக்கிற ஒரு கர்த்தர், நம்மை பாதுகாக்கிறவர். அவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார், அரணாய் இருக்கிறார். அதனாலதான் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் என்ன செய்கிறேன், அன்பு கூறுகிறார். அதுல பின்னால தொடர்ந்து வசனத்தை வாசிங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என்ன உம்மாலே ஒரு மதிலையும். அந்த அந்த 18ஆம் சங்கீதத்திலிருந்து அழகா சொல்றார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஏன் என்று சொன்னால், அவர் நம்மை தூங்காமல் பாதுகாக்கிறபடினால, அவர் பலத்தினால நாம் சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலை காக்கிறவர் யாக்கோபை மட்டுமல்ல, யாக்கோபின் சந்ததியாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்க்கிறார். நம்ம தூங்கலாம், ஆனா ஏசப்பா நம்மளை காக்கிற கர்த்தர். அல்லேலூயா. உங்களை காக்கிறவர் உங்களை மறப்பதில்லை, உங்களை பாதுகாக்கிறவர் உங்களை மறப்பதில்லை. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரம், எலியா தீர்க்கதரிசியை தேவன் ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறதான ஒரு சம்பவத்தை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. எலிசா என்கிற அவருடைய சீசன் எலியாவை பின்தொடர்ந்து போகிறான். பின்தொடர்ந்து போகும்போது யோர்தான், கில்கால், எகிப்து, யோர்தான் என்கிறதான பல இடங்களை அவன் கடந்து போகிறான். ஒவ்வொரு முறை போகும்போதும் ஒவ்வொரு இடத்திலும் சொல்லுவாங்க, இன்றைக்கு உனக்கு தலையாயிருக்கிற எஜமானை உன் தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொல்லும் போது எலிசா சொல்வான், நீ சும்மா இரு, அது எனக்கு தெரியும். இப்படி சொல்லிட்டு வந்தவர் திடீரென்று சொல்லி எலியா அக்னியில அப்படியே வானத்திற்கு என்ன செய்யப்பட்டார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். அதை எலிசா கண்டு, எதை கண்டு தெரியுமா? எதை கண்டு? அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும். 2 பேரும் ஒன்னா போறான், 2 பேரை பிரிச்சிருச்சு. இப்ப எலியா சுழல் காற்றில எங்க ஏறி போனார்? பரலோகத்திற்கு. ஒரு நிமிஷம் அப்படின்னு இல்லைங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரம், கலிலேயராகிய மனுஷரே, படிங்க.
போதும். உங்களிடத்திலிருந்து யாரு? இயேசு. இப்போ 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? படிங்க. பரலோகத்திற்கு ஏறி போனார். இயேசுவானவர் பரலோகத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இதுவரை எலியாவை சார்ந்து வந்ததான எலிசாவுக்கு இப்ப எப்படி அவன் யோர்தானை கடக்க முடியாது. யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. எப்படி நான் கடந்து போவேன்? இவன் ஏற்கனவே கேட்டுட்டான், எனக்கு நீ என்ன தருவீர்? அப்பா எலியா சொல்லிட்டாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது உனக்கு என்ன வேணும், என்ன பார்த்தனா உனக்கு கிடைக்கும்னார். அவன் கேட்குற அப்பதான் சொல்றாரு, இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரை வீரருமா. 12ஆம் வசனத்தில் வாசிங்க. என் தகப்பனே இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே. யாருக்கு புலம்பினா? சத்தமா சொல்லுங்க, யார் புலம்பினா? எலிசா புலம்புறான். இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரை வீரரும். அப்ப இஸ்ரவேலை காக்கிறவர் எப்படி காக்கிறார் என்றால் ரதங்களோடு குதிரைகளோடு நம்மை காக்கிறவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் சொல்றாரு, இஸ்ரவேலருக்கு ரதமாய் இருந்தவர், குதிரையாய் இருந்தவர். ஐயா அப்பா நீங்க என்ன விட்டு போயிட்டீங்களே என்று சொல்லி அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான்? புலம்பினான். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைங்க இதுவரை நல்லா கவனிங்க, 2025 டிசம்பர் 31ஆம் தேதி வரை எலியா அவங்க கூட இருந்திருக்கலாம். இப்ப இல்ல 30ஆம் தேதி வரை அவங்க கூட இருந்து 31 இல்லாம போயிருக்கலாம். ஆனா யார் நம்ம கூட இருக்கா தெரியுமா? இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருக்கிறவர். அவர் நம்ம கூட இருக்கிறார். யாரெல்லாம் நம்ம விட்டு போனாலும் பரவாயில்ல, அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத மறந்து போகாதாங்க. அவன் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த தேவன் இந்த இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவர் சொல்லுகிறார். எலியாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றார். அப்படியானால் இஸ்ரவேலின் தேவன் எவ்வளவு பெரியவர், இஸ்ரவேலின் தேவன் எவ்வளவு நல்லவர். அந்த இஸ்ரவேலின் தேவனை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டான். ஒரு கூட்டம் பாலாக் தேவ ஜனத்தை சபிக்க வேண்டும் என்று கூலிக்கு தீர்க்கதரிசி அழைத்து கொண்டு போகும்போது தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் யாரை ஆசீர்வதிப்பேன்? சத்தமா சொல்லுங்க, யார் ஆசீர்வதிப்பேன்? அப்போ நீங்களும் நான் யாரு? நம்மை உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை பேர் சொல்லி அழைத்தவர். அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பது எனக்கு எது பிரியம்? ஆசீர்வதிப்பது. ஆண்டவருக்கு நம்ம சபிப்பது பிரியம் இல்லை, ஆண்டவருக்கு நம்மை ஆசீர்வதிப்பது தான் பெரிய பிரியம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிப்பது என் ஆண்டவருக்கு பிரியம். சத்தமா சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பது, என்னை ஆசீர்வதிப்பது என் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. 115ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற 12 முதல் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்வார்? அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் பேச மாட்டேங்கல. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்வார்? அல்லேலூயா. இங்க இருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பார், அங்க ஆசீர்வதிப்பார், நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது அவருக்கு என்னவா? பிரியம். நல்லா கவனிங்க, இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் வந்த உடனே நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு என்ன வரும்? நம்ம மேல என்ன வரும்? பொறாமை வரும்.
இன்னைக்கு நிறைய வேற விதமான காரியங்கள் எல்லாம் நடக்கு, பொறாமையினால என்னென்னமோ உலகத்தில் நடக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்ட மகனே, அதை பார்த்து இந்த உலகம் பொறாமப்படலாம், நீ அதை பற்றி கவலையே படாத. நான் உனக்கு ஒரு இன்னொரு அருமையான வாக்குத்தத்தத்தை கூட தாரேன். என்ன தெரியுமா? 23ஆம் அதிகாரம் அதே என்னாகமம் 23:23 என்ன சொல்றாரு தெரியுமா? இஸ்ரவேலுக்கு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான எவனாவது உனக்கு குறி சொல்ல முடியாது, மந்திரம் வைக்க முடியாது, மந்திரம் எல்லாம் பலிக்காது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. யாரும் எனக்கு மந்திரம் வச்சுட்டாங்க, எனக்கு செய்வனை செஞ்சிட்டாங்க சொல்லாது, வாயை திறந்து சொல்லாது. உனக்கு வைக்கிற மந்திரம் பலிக்காது, உனக்கு வைக்கிற செய்வனை பலிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? மந்திரமெல்லாம் பொய், மையெல்லாம் பொய். இயேசுதான், அந்த இயேசுதான் நீ, உனக்குள்ள இருக்கிறார். அந்த இயேசப்பா உனக்குள்ள இருக்கார். ஏன் தெரியுமா? அவர் ஒன்று உண்டாக்கினார், அவர் ஒன்று உருவாக்கினார், உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் சொல்றார், நான் ஒன்று ஆசீர்வதிப்பது எனக்கு. அப்போ உலகத்தான் பார்த்து பொறாமப்பட்டதில்லை. உங்களுக்கு என்ன? ஐயா நான் நல்லா இருக்கிறது எங்கள் அக்காவுக்கு பிடிக்கலன்னா கிடக்கட்டும், ஒன்று ஆசீர்வதித்தது கர்த்தர் தான். ஆமென். அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை மகனே, நான் உன்னை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம், பிரியம். ஆனா உனக்கு விரோதமாக எழும்பும் மந்திரமும் தகாது, ஒண்ணுமே என்ன செய்யாது, பலிக்காது. அதனால தான் ஏசாயா 54:17 சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த நாவையும் நீ, உன்னை யாராவது பேசினாங்கன்னா, நீ செய்யாத ஒரு குற்றத்தை செய்தேன் என்று பட்டம் சுமத்தினாலும் நீ அமைதியாயிரு, நீ அமைதியாயிரு, உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். அல்லேலூயா. நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா 49:15 என்ன சொல்றாரு? ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை, அம்மா மறந்துடுவாங்க, ஆனா ஏசப்பா நம்ம ஒரு நாள் மறக்க மாட்டார். எத்தனை நல்ல ஆண்டவர்ங்க. உன்னை காக்கிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், உனக்கு விரோதமாய் மந்திரம் செய்கிறவனை ஒன்றும் பலிக்காமல் செய்கிறவர். உங்க அம்மா மறந்தாலும் அப்பா மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னாரே இந்த தேவன், இந்த 2026 வருடம் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமான ஒன்று. ஆமென். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், தேவன் தந்ததான அந்த வார்த்தைகளை உங்களுடைய நாவில் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை, ஆண்டவர் நமக்கு தந்ததான வாக்குத்தத்தங்களை நாம் தேவ சமூகத்தில் நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் மாறாத ஒருவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பாலாக்கு கண்டான். அவன் உங்களை சபிக்க போறான், ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் ஜனத்தை நீ சபிக்க முடியாது, என் ஜனத்தை நான் என்ன செய்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறபடினால கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார். அப்போ இன்னைக்கு சொல்லணும், இந்த 2026 கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறாரு. அதனால கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் தங்குவதாக, உங்கள் பிள்ளைகள் மேலே தங்குவதாக. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் ஒரு நாள் யாரை மறக்கக்கூடாது? இயேசுவை மறக்கக்கூடாது, தெய்வத்தை மறக்கக்கூடாது, நம்ம ஆராதிக்கிற கர்த்தரை மறக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் எல்லாம் தந்த பிறகு யாரை மறந்துடுறாங்க? ஆண்டவரை மறந்துடுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை, ஆனால் நாம் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், நான் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், நான் ஒரு நாளும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். உன்னை என்ன செய்திருக்கிறேன்? உள்ளங்கையிலே நான் என்ன செய்திருக்கிறேன்? வரைந்து வைத்திருக்கிறேன். உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன்ப்பா, என் உள்ளங்கையில் நீ இருக்கிறப்பா, உன் முடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேனே, அதனால் நீ கவலைப்படாத, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை அம்மா வயிற்றில், அப்பா உன்னை தோளில் தூக்கி சுமக்கும் போதெல்லாம்
அவர் கீழே இறக்கி விடும் போதெல்லாம், நான் உன்னை கையில் தாங்கிட்டேனே, நான் உன்னை தாங்கி வந்திருக்கிறேனே, உன்னை தாங்கின மகனே, நீ கவலைப்படாத, என்னுடைய ஆசை உன்னை ஆசீர்வதிப்பது. ஆனால் உன்னுடைய விருப்பம் என்னன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா இன்னைக்கு ஒன்றே ஒன்று, நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நம்ம சிலவற்றை யாப்போக்கு நதிக்கரையில் அக்கறைப்படுத்தினது போல நமக்கு உண்டான எல்லாவற்றிலும் எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கரங்களில் இருக்கிறதோ இதெல்லாம் நம்ம அக்கறைப்படுத்திட்டோம், அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மை ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதல் நாளில், இந்த 2026 வருடம் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அந்த ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை பாதுகாப்பார். அந்த ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை பாதுகாப்பார். அது மட்டுமல்ல, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்த, உனக்கு விரோதமாக மந்திரம் வச்சாலும் பலிக்காது, தந்திரம் வச்சாலும் பலிக்காது. ஆனால் உன் வாயில் மட்டும் என்ன வரக்கூடாது, என்ன வரக்கூடாது? எனக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, மாமியார் வச்சுட்டா, என் குழந்தனார் வச்சுட்டான், மருமக வச்சுட்டா, இதெல்லாம் வாயில் வரவே கூடாது. இதெல்லாம் உனக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி பேசுகிற வார்த்தை. உனக்குள்ளே இருக்கிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. என்ன சொல்லணும்னா, எனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவனை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை. அவர் சொல்றார், யாக்கோவே, இஸ்ரவேலே, என் தாசனே, உன்னை உருவாக்கினவன் நான் தாப்பா, உன்னை தெரிந்து கொண்டவன் நான் தாப்பா. உன்னை தாயின் கற்பத்தில் உருவாகும் போதே உன்னை நான் தெரிஞ்சு எடுத்துட்டேன். உன் மேலே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் வச்சிருக்கிறேன். உன் மூலம் தான் ஒரு பெரிய சந்ததி உருவாக போகுது. உன் மூலம் தான் ஒரு தேசமே உருவாக போகுது. இதெல்லாம் தேவனுடைய அநாதி தீர்மானம். அந்த தீர்மானத்தை ஆண்டவர் யாக்கோபில கண்டார். யாக்கோபில கண்டு சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆமென். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தை, இந்த அருமையான வார்த்தைகளை நீங்கள் இந்த 1ஆம் தேதி காலையில் எனக்கு தந்திருக்கிறீங்க. நான் உம்மால் மறக்கப்பட மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவரே, நீர் என்னை உண்டாக்கினவர், நான் தாயின் கருவிலே என்னை உருவாக்கினவர், எனக்கு கத்த துணையாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு துணை இல்லைன்னா வந்த பலவீனங்கள் என்ன, அருமையான மகள் சாட்சி கொடுத்தா பாருங்களேன், எவ்வளோ பயங்கரமான மரத்தடியில் போன அவளை கத்த தசை திருப்பிட்டார் பாருங்க. நல்ல சோத்திரம் பண்ணணுமா, நீ நல்ல தோத்திரம் பண்ணு, தோத்திரம் எவ்வளவு பாருங்க. அவனுடைய வேலை அழிக்கிற வேலை, ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறவர். அந்த வாசனம் மட்டும் அவளுக்குள்ள இல்லை என்றால் இன்னைக்கு இந்த வருஷ கடைசியில் இந்த ஒரு நல்ல சாட்சியை நம்ம கேட்டிருக்க முடியாது. தேவன் அற்புதம் செய்கிறவர். ஆகவே சொல்லணும், எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆமென். எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. ஒரு ஆயுதமும் வாய்க்காதுங்க. அதனால் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வசனத்தை உங்களுடைய நாவில் சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை, என் சந்ததி மறக்கப்படாது, என் சந்ததியை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென். கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததிகளை என்ன செய்ய மாட்டாரா? கைவிட மாட்டார். ஒரு நாள் கைவிட மாட்டார். நீதிமான் கைவிடப்பட்டதாயும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும், நான் இளைஞனாயிட்டேன், முதிர் வயது ஆயிட்டேன், ஆனால் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். கைவிட்டதா சரித்திரமே இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டார். உங்களை என்னையும் போன வருஷத்தில் எத்தனையோ முறை அப்படி விட்ட மாதிரி வந்துச்சு, ஆனால் அப்படியே கரம் பிடித்து தூக்கிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்க ஒரு வசனத்தை பாருங்க. 6ஆம் வசனத்தில் 44ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நான் முந்தினவரும் தானே சொல்றார். அவர் சொல்ற வார்த்தை தான், என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை. ஆண்டவரை தவிர வேற தேவன் இல்லை நமக்கு. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். யாக்கோவே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தைகள்
உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்திரிப்போனா இவ்வளோ நேரம் உட்காந்துட்டீங்க. எந்திரிக்க சொன்னால் உட்காந்துக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் கலங்கி விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. என்னை உண்டாக்கினவர், என்னைன்னு சொல்லுங்க. என்னை உண்டாக்கினவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. அழைத்தவர் கைவிடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவாரே. உன்னை மகிமைப்படுத்திடுவாரே. உன்னை உண்டாக்கினவர், சத்தமா சொல்லுங்க. என்னை உண்டாக்கினவர், தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. நம்மை உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். அவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. உன்னை நான் என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். உன்னை காக்கிற கர்த்தர் நான். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக பண்ணுகிற கர்த்தர் நான். உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நான். ஆகவே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை மகனே, இல்லை மகளே என்ற ஆண்டவர் இந்த ஆண்டில் நமக்கு தந்திருக்கிற நல்ல வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல அதிகால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வருடத்தினுடைய இந்த முதல் ஆராதனையை தேவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீர். அதற்காக நன்றி. இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் தேவனுடைய கிருபை எங்களை தாங்கி எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இதுவரை நடத்தின தேவன் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இம்மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்போது உடைய பிள்ளைகள் பிரயாணப்பட்டு திரும்ப தங்களுடைய வீடுகளுக்கு கடந்து போகும்போது ஆண்டவருடைய பாதுகாப்பு, அவருடைய வாகனங்களில் எல்லாம் நீர் கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மறுபடியும் நாங்கள் ஒருவரை ஒரு சந்திக்க மட்டும் தேவ கிருபை தாங்கி வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நேசமும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.